Hi, my dear imaginators. Welcome to Tamil K-popers channel. நான் உங்கள் மேகு பொட்டாச் விச்சஸ் ரெசிடென்சி 12 பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. எனக்கு தெரியும் என்ன ஆச்சு அந்த மாப்பிள்ளைக்கு நீங்கள் கதறல் அவ்வளோ கமெண்ட்ஸு. இத்தனை நாள் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்ததில்லை. சரி, ஓகே, உங்களுக்கு மண்டை குடைச்சல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கே மறுபடியும் வீடியோ பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, விச்சர்ஸ் ரெசிடென்சிக்கு நீங்கள் கொடுக்குற வியூஸ், இது வரைக்கும் நான் போன சேனல் நம்மளோடது இருந்துச்சு இல்லையா, எஃப்எஃப் சேனல், அதில் கூட இப்படி ஒவ்வொரு எபிசோடுக்கும் 200-300 வியூலாம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்ததே கிடையாது. ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேயா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, சரி, ஃபைன். நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட்டாக எங்கே விட்டோம் மாப்பிள்ளையை தவிக்க விட்டுருக்கோம். 120 ரூமு, அந்த ஒவ்வொரு ரூமாக எங்கடா இருக்குது ஃப்ளாகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மேட்ரை முடிச்சுட்டு அடுத்த மேட்ருக்கு நான் போகணுண்டான்ட்டு அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரா. இந்த பக்கம் டே இவன் எங்கடா போனா அதுங்குள்ளே இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் வந்துட்டு டே அந்த ஃப்ளாகை கொண்டு போய் வச்சான்ல அவன் கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்டா, அவனும் ரூமுக்கு போயிட்டான், அவ்வளோ வந்துட்டு பாட்டிக்கு விசுவாசமாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஜேகேயோட அம்மா வராங்க. கையில் வந்துட்டு அவங்க ஒரு ஆக்ஸ் வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வராங்க. ஓகேயா, வந்துட்டு கேட்குறாங்க எங்கே போயிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்லவும், எப்படி இத்தனை பேர் இருக்கீங்கல்ல அப்புறம் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த கோடாரியை அவங்க டைட்டாக ஹோல்டு பண்ண, அதாவது அவங்க ஹோல்ட் பண்ணுற ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் அந்த கோடாரி அப்படியே பிடிக்கிறாங்க. மற்றவங்க பார்க்குறாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல நீ இதை தொட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இன்றைக்கி இவனுக்கு பதிலாக உன் புருஷன் ஓடிந்தா நீ இப்படி கோடாரியை கையில் வச்சுட்டு வந்துருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க பார்க்குறாங்க, பிரிஞ்சு போய் தேடுங்க, விடிஞ்சிருச்சுன்னா இன்னும் கஷ்டம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல எல்லாம் போகிறாங்க. ஒருத்தர் கன் வச்சுருக்காரு, ஒருத்தவங்க வந்துட்டு ஈட்டி வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க கோடாரி, ஒருத்தன் கட்டன்னு சொல்லி கையில் விதவிதமாக வச்சுருக்க ஒரு சவுண்டு ஐ காட் ஹெம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எல்லாம் ஓடுறாங்க அந்த திசையை நோக்கி. ஆஹா பிடிச்சிட்டான் போல யாரோ அப்படின்னு சொல்லி, பார்த்துட்டான் போல யாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் ஃப்ளாக் இன்னும் கண்டுபிடிக்கலப்பா அப்படின்னு ஷெரீஃப் சொல்ல, ஒரு இருப்பா நான் தோத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ விளையாட்டுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து முதல் நாளே இந்த மாதிரி கேம் அதில் தோத்துடக்கூடாதுப்பா அப்படின்னு அவர் சொல்ல, ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கேயும் இல்லைன்னு சொல்லி வெளியே வர, அவங்க கையில் வச்சு இந்த கன்னை அவர் முன்னாடி அப்படியே நீட்டிட்டு நிற்கிறாங்க. வாட் தி ஹெல், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, பக்கத்தில் இவங்க வராங்க, கையிலையே தெரியாதனமாக சுட்டுடுறாங்க. எல்லாரும் வாங்க அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் போகிற வேகத்தில் ஒரு பயத்தில், ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்க்க, பாவம் இந்த பிரைடு, ஓ மை காட் நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சத்தம் கேட்டிருக்குமா, கன் ஷாட் சத்தம், அதனால் அவங்களும் திரும்பி ஓட, பிரைடு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நம்ம ப்ரோமோ ஸ்டோரியில் கேட்ட போல் காரிடாரில் சத்தம் வந்த திசையில் இவங்க வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோ ஸ்டோரியில் இவங்க தான் ஓடினாங்களான்லாம் கேட்காதீங்க, இவங்க ஓடல, இப்போ சொல்கிறேன் ஓகேயா. ஸோ அவர் பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம், எதுக்கு என்ன ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன திசை முட்டு சந்து போல் திரும்பி வந்து பார்க்க இவங்க அகைன் கன்னை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஷூட் பண்ணுறதுக்காக. நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண, இது எங்கள் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கா, இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு, ஆட போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓட பார்க்க இவங்க கன் எடுத்துகிட்டு அகைன் சுடுறாங்க. அவர் அப்படியே தப்பிச்சிடுறாரு, வேறு பக்கம் போய் பட்டுது, சே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக பார்க்க அந்த நேரம் 3 மென்னு கையில் வெப்பன்ஸோட வர அந்த இடத்துக்கு வராங்க. வாட் தி ஹெல் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மாடி படிக்கட்டுருக்கு, கடகடன்னு அதில் ஏறி ஓடுறாரு. ஷெரீஃப் ஆச்சே, ட்ரைனிங்லாம் பலமாக தானே வந்து இப்போ அதாவது திருடனை பிடிக்க ட்ரைனிங் கொடுத்தா இவங்க கிட்டேருந்து உசுரை காப்பாற்ற ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டு போக, வி காட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கத்துறாங்க.
ஹே உன்னை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவனுங்களும் மாடி படிக்கட்டில் ஏறி ஸ்டெப்ஸில் ஏறி போக இவர் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கையில் வேற ஆயுதம்லாம் வச்சுருக்கானுங்க செஞ்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவர் பயத்தில் போய்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லி எதுக்குடா என்னை துரத்துறீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாரு. அப்போ தான் அவர் மைண்டில் வந்துட்டு மேயர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக கரெக்டாக மேயர் ரூம்குள்ளே பாட்டி அந்த நேரம் அவங்க கேமில் கலந்துக்கல இல்லையா, அவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தா பார்க்குறாரு. நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு அவர் எங்கே போகிறாருன்னு தெரியும், ஸோ நான் கேமில் கலந்துக்கல அப்படின்றாங்க. கலந்துக்க கூடாதுல்ல, அன்ஃபேர், அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லி மிரரில் மேயர் அவங்கள பார்க்க, உன்னோட முகம் அந்த அழகு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி கிஸ் பண்ண, ஆமாம் ஆமாம் அழகு இல்லைன்னா நீங்கள் என்ன காதலிச்சிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை இல்லை அப்படி இல்லை, ஆனால் உன்னோட அந்த வசீகரம் என்னவும் காலடியில் கட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்து காலில் இருக்க ஷூஸை ரிமூவ் பண்ண, கமான் நானும் எப்போவும் இளமையாக இருக்கணும், உன் முன்னாடி உன்னை போலவே இந்த உலகத்துக்கு வேணும்னா நான் என் ஒரிஜினல் ஏஜை காட்டலாம், ஆனால் எப்போவும் என் மனைவி முன்னாடி அவள் எப்படி இருக்காளோ அப்படியே நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டச் மீ அப்படின்னு அவர் ஃபேஸ் அப்படியே பரவசமாக அப்படியே வந்துட்டு அவங்க முன்னாடி உட்காந்துருக்க. அப்படியே பாட்டிமா அவரோட கன்னத்தில் இருக்க அந்த ரிங்கிள்ஸ் அப்படியே டச் பண்ண லைட்டாக மாறுது, தான் அப்படியே மாறுது மறையுது. அப்படியே ஃபேஸு என்றும் 20 போல் சேஞ்ச் ஆக அவரும் பாட்டியும் ஏதோ 2016 போல் வந்துட்டு இருக்காங்க. வாவ் அழகாக இருக்கானா அப்படின்னு அவர் கேட்க, நீங்கள் எப்போவுமே ஹேண்ட்ஸம் ஹங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அட பாவீங்களா, அங்கே ஒருத்த மேயர்னு உயிரை கையில் பிடிச்சி ஓடிட்டுருக்க, இங்கே இருந்தாலும் ராச லீலை பண்ணிகிட்ருக்க. அப்படி சரின்னு வெளியே போனால் ஆல்மோஸ்ட் உயிரை வந்துட்டு காப்பாற்றிக்க ஒரு ரூமில் ஒளிஞ்சா அங்கே தான் அந்த ஃப்ளாக் இருக்குது. அவர் பார்க்குறாரு, கேம்னு சொன்னானுங்க, கொல்ல வராங்க, ஃப்ளாக் இருக்குது இந்த ரூமில் அப்போது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் பார்க்க அந்த ஃப்ளாக் இருக்கா, அதை எடுக்க வந்துட்டு போகிறாரு. ஒரு வேளை மேபி இந்த ஃப்ளாகை எடுத்துட்டோம்னா கேம் முடிஞ்சிடும், நம்மளை விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ஃப்ளாகை எடுக்கலான்னு சொல்லி போக டோரு டமால்னு ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்க திரும்ப பார்த்தா அவரோட அந்த புது ஒய்ஃபு, புது மனைவி, ஆசை காதலி அவன் நின்றுக்கிட்டு இருக்கா, கல்யாண பொண்ணு. அவள் இருக்கிறத பார்த்துட்டும் இவர் அந்த ஃப்ளாகை விட்டுட்டு ஏய் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஓடி வந்து அவளை ஹக் பண்ணலான்னு போக அந்த நேரம் அவளை அப்படியே பிடிச்சி ஒருத்தன் தள்ளி விட்டுட்டு நெஞ்சு மேலேயே போவ் அண்ட் ஆரோ அதை வச்சு அப்படியே ஷூட் பண்ணுறது வந்துட்டு அந்த நெஞ்சில் அது ஷார்ப்பான அந்த ஈட்டி அப்படியே குத்த, அதாவது அந்த பாட்டு இருக்குள்ள ஷார்ப்பான பாட்டு அதை அப்படியே குத்த அவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறாங்க. மற்றவங்க வந்து எஸ் சக்ஸஸ் வி டிட் இட் அப்படின்னு சொல்லி கத்திட்டே ரூமுக்குள்ளே பார்த்தா அந்த ரூமில் தான் ஃப்ளாக் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, லைட்டாக அது குத்தினாலும் கீழே தவழ்ந்து இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. அப்போது வந்துட்டு ஒருத்தவங்க ஈட்டியால் அவர் கால்லே நல்லா அந்த கால் அந்த காரிடாரு இது இருக்குள்ள உட்டு காரிடாரு அதில் போயிட்டு அப்படியே சொருகிக்கிற மாதிரி, ஏதோ பேப்பரை பின் பண்ணி வைக்கிற மாதிரி போய் நல்லா சொருகிக்குது. அவர் வழியில் கதறிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பிரைடுக்கு அதை வந்து கேட்க முடியல, அவங்க ஒரு பக்கம் தவிச்சிக்கிட்டு இருக்க. அப்புறம் குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போய் ஒரு பலி பீடத்தில் வந்து போட. அந்த பலி பீடம் என்னென்னா, இவங்க இவ்வளோ நேரம் உட்காந்து சோறு தின்னுட்டு இருந்தாங்களே அந்த இடம் தான். அந்த இடத்துல அப்படியே வந்து போடுறாங்க. சுற்றி ஆளுங்க வந்துட்டு கை கோர்த்து அப்படியே நிற்கிறாங்க. இவர் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட நகர முடியல. அப்போது பார்த்து இவருக்கு ஆப்போசிட்டில் இவர் காலுக்கு இதில் கால் நேர ஆப்போசிட்டில் ஒரு மிரர், ஒரு பெரிய மிரர், அதை கொண்டு வந்து நகர்த்தி அப்படியே வச்சு துணியால் அதை மூடி வச்சுருக்காங்களா, அதை அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ண அதில் இவர் இதெல்லாம் வந்துட்டு விழுகுது, இவரோட பிம்பம் வந்துட்டு விழுகுது. அப்படியே அந்த கண்ணாடி வழியாக பார்த்தா ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் ஆகுது. நம்ம பாட்டி புக் எடுத்து அந்த புக்கில் இருக்க ஸ்பெல்லை போட அப்போ தான் அந்த கண்ணாடி டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேயா,
இவரோட சோல் அப்படியே இவங்க மந்திரம் வந்துட்டு சொல்ல 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 இவரோட சோல் அப்படியே வந்து அந்த கண்ணாடி டோர் வந்துட்டு இழுத்துக்குது. ஓகேயா? அப்படியே கத்துறாரு. அந்த சோல் உள்ளே போகும்போது அவங்க பிரைடோட பேரை சொல்லி கத்துறாரு. அவங்களுக்குன்னா அவங்க அவரை பார்க்க கூட இல்லை. அப்படியே கண்ணை மூடிட்டு கீழே குனிஞ்சுக்கிறாங்க. அப்படியே மூடி அந்த டோர் வந்துட்டு அவர் சோலை இழுத்ததுக்கப்புறம் மூடிக்குது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த டோருன்னு சொன்னல திறந்ததுமே எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி புகை மண்டலமாக கீழே இந்த சொர்க்கத்துலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து புகை மண்டலமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருள் சூழ்ந்து போய் எதுவுமே தெரியல. ஒரு பிளாக் ஹோல் மாதிரி அந்த ஃபீலிங் தான் இருக்கா. அதுக்குள்ளே இந்த சோல் போயிடுது. அப்படியே மூடி பாட்டி புக்கை வச்சுட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. கேட்டும் க்ளோஸ் ஆகிடுது. நார்மல் கண்ணாடி மாதிரி ஆகிடுது. இவங்களில் சிலர் இந்த பாடியை எடுத்துகிட்டு பதப்படுத்தி பத்திரமா வைக்கிறாங்க. மம்மிஃபைட் பண்ணிடுறாங்க. அதாவது எவ்வளோ காலம் ஆனாலும் இந்த பாடிக்கு எதுவும் ஆகாத மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. அதுக்குன்னே ஒரு ரூமில் வந்துட்டு கொண்டு போய் வைக்க அது கிட்டத்தட்ட மார்ச்சுரி மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஜேகே அப்பா பார்க்குறாரு. உள்ளே போனால் பிணங்கள் நிறையா இருக்குது. சில நேரத்தில் தன்னை கொல்ல வராங்களா அந்த கொல்ல வரவங்களில் அந்த பிரைட் ஆர் க்ரூம் அவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கல்ல. சில பேர் இறந்தும் போயிருப்பாங்க. ஓகேயா? ஒரு இப்போ சின்ன பசங்களாம் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுதுங்க செய்யுதுங்கன்னா அதுங்கள வேறு வழி இல்லை. நம்ம உயிரை காப்பாற்றணுன்னா எதிர்க்க வரவங்களாம் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. மேலகளை ஏதாவது தட்டி விடுறது செய்கிறது கொலை பண்ணிடுறது அந்த மாதிரியும் ஆகிடும். அவங்களுடைய பாடியுமே வந்து உள்ளே இருக்குது. பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இவருக்குன்னா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கண்ணு முழிப்புதுங்க. அங்கே காமெடி என்னன்னா அவங்க ஒய்ஃபும்ல அங்கே வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இப்படிப்பட்ட கூட்டமா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. இவங்க அகைன் அந்த தண்ணி தொட்டி இருக்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அந்த தொட்டியில் வந்துட்டு தொட்டி சுற்றி நின்றுட்டு மந்திரத்தை வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அங்கே சொல்லியிருப்பாங்கல்ல, பலிபீடத்துக்கிட்ட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இப்போ மறுபடியும் சொல்ல அதில் வந்து அந்த தொட்டியிலேருந்து அவங்களோட பவர்ஸ் அந்த பால் அது நேராக பறந்து அவங்களுடைய பாடிஸ்குள்ளே வந்துட்டு போயிடுது. ஓகேயா? ஸோ சின்னதாக இருக்கும் அந்த பாலு. இப்போ அவங்க வந்து இன்னொரு பலி கொடுத்ததுனால இப்போ அவங்க பவர்ஸ்லாம் ஒரு 2 மடங்கு அந்த மாதிரி அதிகமாகிருக்கு. ஓகேயா? ஸோ டேயுங்கும் குட்டி பையனா அவனோட பவரும் அவன்கிட்ட வந்து சேர்ந்ததுமே அந்த கிளாஸு கண்ணாடி போட்டிருப்பான் இல்லையா உடஞ்சி அதெல்லாம் வந்து மாறிடுது. அவங்க பாட்டி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவோட இது வந்துட்டு மேக்கப் செட்டு மறுபடியும் வந்து சரியாக இருக்கும் இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இவர் பார்க்குறாரா அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. நேராக பித்து பிடிச்ச மாதிரி ரூமுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ சொல்லுங்கள் திருப்பி நான் சொல்கிற மந்திரத்தை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல அதை சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட பவர்ஸ் கூடுது. சிலருக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸும் கிடைக்குது. யார் அவரை கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் குட்டி பையன் பவர் கூட கொய்யால நான் சொல்லிட்டேனே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஜேகே அம்மா இருக்காங்களே அவங்க பாட்டிகிட்ட போயிட்டு அம்மா என் பையனுக்கும் பவர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க நீ அவனை இந்த தடவை விளையாட விட்டுருக்கணும். அவன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணலையே. இல்லைம்மா ஆனால் அவன் சின்ன பையன். அவனை விட சின்னதாக இருக்கப்போ தான் இங்கே இருக்க குட்டீஸும் மந்திரத்தை சொல்லி பவர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிற மந்திரத்தை திருப்பி சொல்ல மாட்டானா என்ன அப்படின்னு சொல்ல, அதாவது ஜஸ்ட் இவங்க சொல்கிற அந்த வேர்ட்ஸை வந்துட்டு திருப்பி அவன் வந்து சொன்னாலே போதும், ஸ்பெல் பண்ணாலே போதும் இந்த ஸ்பெல்லை அவங்களுக்கு வந்துட்டு மந்திரம் கிடச்சிரும் போல். ஸோ அதனால் அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் செஞ்சுருக்கணும். அவன் ஃபுல்லாக பண்ணலையே அதனால் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, ஆமாம் அது பண்ணுவான் அப்போது காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அடுத்த பலி கொடுக்குறப்போ தான் ஜேகே மந்திரத்தை சொல்லி அவனுக்கு பவர் கிடைக்கும் போல். அதான் அந்த தூக்கத்தில் அவனுக்கு வரப்போகிற ஆபத்தை முன்னாடியே காட்டி கொடுக்குற ஒரு பவர். ஆனால் கொடுமை என்னென்னா அடுத்த பலி அவங்க அப்பா தானே. எப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்படியே வாங்க முடிச்சிட மாட்டேன். என்னடா அதுவும் முடிக்கிறீங்க 13 நிமிஷத்தில் நினச்சிடக்கூடாது. வாங்க என்ன காரணமோ தெரில, ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அடுத்த இன்வைட்டு வரல. யாருமே தேர்ந்தெடுக்கப்படலை. இந்த பக்கம் நம்ம ஜேகே அம்மா கிட்ட வந்துட்டு என்ன இந்த மாதிரி நடக்குது செய்யுதுன்னு கேட்பாரான்னு பார்த்தா அவர் அப்படியே கமுக்கமாக அமைதியாக இருந்துடுற, அப்படியே எதுவும் பேசலை செய்யலை. இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி இவர் பார்த்துட்டாரு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு என்ன அப்படின்னா மைண்டுக்குள்ளே என்ன வேணால் அவங்க பண்ணிக்கிட்டோம், எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்குல்ல அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு மட்டும்தான் அவருக்கு. ஸோ அதனால் அவர் பெருசாக எதுவும் கண்டுக்கலை. ஆனால்
ஃபீல்டு ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இவங்க யார், இவங்க குடும்பம் எப்படிப்பட்டவங்க, என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஓகேயா. ஷெரீஃப் எங்கன்ற கேள்விக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி இருப்பாங்கள்ல மணப்பெண், அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டாருன்னு எல்லார்ட்டையும் சொல்லி வைக்க, கொடுமை என்னன்னா அந்த ஆன்ட்டியுமே வந்துட்டு ஒரு காப், ஒரு போலீஸ். ஓகேயா. அப்படி தான் இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒன்றா ஒர்க் செய்கிறப்போ லவ் வந்திருக்கும். ஸோ அதனால் 2 பேருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மேயர் தான் இருக்கார்ல, அதெல்லாம் அது ப்ளஸ் இவங்க மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி பக்காவாக இவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு அப்படிங்கிறத எல்லாரையும் நம்ப வச்சுடுறாங்க. ஓகேயா. அந்த ஆன்ட்டியும் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களோட வேலையை அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. ஓகே. ஸோ அப்படியே வந்துட்டு டேஸ் மந்த் அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ அந்த ஆன்ட்டி மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த ஆன்ட்டிக்கு தானே ஆக்சுவலி யார் எங்கே இருக்காங்கன்னு துல்லியமாக கண்டுபிடிக்கிற பவர் இருக்குது. ஓகேயா. நம்ம ஜேகே வந்துட்டு வேறு வேறு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது டே கிட்ட இந்த ஊரில் அவன் இருக்கான், இந்த ஊரில் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்கல்ல. நம்ம ஜேகே கூட சொல்லுவானே, தேங்க் காட் உன் ஆன்ட்டி பாதியிலே செத்து போனதுனால எனக்கு வந்துட்டு நிம்மதியாக போச்சு, இல்லைனா அவங்க எப்பயோ வந்து சொல்லி நானும் எப்பயோ செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஆன்ட்டியோட ஆளும் இல்லை, ஆன்ட்டியும் இல்லை. ஓகே. ஆனால் ஆன்ட்டி வந்துட்டு எப்படின்னா எங்கேயோ போயிட்டு அவங்க இந்த கேஸ் விஷயமா ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்க நேரத்தில் அவங்க வந்துட்டு ஒரு வீடு தீ பிடிச்சிருமா, அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு குழந்தை மாட்டிக்கும், அதை போய் காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு இவங்க இறந்து போயிடுவாங்க தீயில். அவங்க உடல் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு கருகி போயிடுமா. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்கள வந்துட்டு ரீகெயின் பண்ணுறது. பட்டு ஆன்ட்டியோட ஆளு மட்டும் அவரோட உடம்பு வந்து பதப்படுத்தி பத்திரமா வச்சுருக்காங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம கதைக்கு தேவைப்படுற விஷயம். ஓகே. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, நம்ம பசங்க இங்கே ரொம்ப நாளாக வளர்கிறதுனால அவங்க எங்கே படிக்கிறாங்க செய்கிறாங்கன்னா யார், ஜேகேவும் ஜோயாவும். டேவும் அவங்க கசின்ஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா ஸ்கூலு டவுனில், அங்கே தான் வந்துட்டு இவங்களும் படிக்கிறாங்க. டே மேலே யாராச்சும் கை வச்சா போதுமே சீறிட்டு வந்துடுவோம் அப்படி ஸ்கேட் போர்டில் நம்ம குட்டி ஜேகே. ஏய் யாடா நீங்கள் என் அண்ணா அடிக்கிறீங்கன்னு கேட்டு கட்டி ஊரில் ஜோயா வந்துட்டு கூட்டத்தில் நின்று சூப்பர் அண்ணா அடி அவனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கோம். ஒரு க்யூட்டாக ஒரு குட்டி பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு டே ஒரு வழி பிரித்து கூப்பிட்டுட்டு வர, ஒரு கையில் ஜோயாவை தூக்கிட்டு நீ என்ன அவனை விட மோசமாக இருக்க, அவனை இப்படி வந்து தூண்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர, பின்னா உன்னை அடிச்சா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பாட்டிக்கு இதெல்லாம் வந்துட்டு பிடிக்காது ஜேகே அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறாரு. அதாவது நல்ல பிள்ளையா சமத்து பிள்ளையா படிக்கணும் செய்யணும், நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் படிப்பில் இருக்கணும், நம்ம முன்னேறி போகணும், இந்த மாதிரிலாம் வந்து சேட்டையெல்லாம் பண்ணால் பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஜோயாவையும் மிரட்டிட்டு ஜேகேயும் மிரட்டிட்டு இவர் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, ஜேகே அப்படியே ஸ்கேட் போர்டை வந்துட்டு ஓட்டிகிட்டே ஸ்கேட் போர்டு இது பண்ணுவாங்கள்ல அதை வந்து பண்ணிக்கிட்டே அவன் வந்து டே பின்னாடி நடந்து டே கூடவே நடந்து வரானா. நடந்து எப்படி வருவான், ஸ்கேட் போர்டு இது பண்ணிட்டே வரானா, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கேட் பண்ணிட்டே வரான். ஐயோ கடவுளே, ஸ்கேட் பண்ணிகிட்டே வரானா. அப்போது இவன் வந்துட்டு கேட்குறான் குக்கி, அப்போது அவங்க பாட்டி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, கமான் குக்கி ஐயோ கமான் குக்கி அமைதியாக வா அப்படின்னு சொல்லி டே வந்து கூட்டிகிட்டு போக அப்படியே டேஸ் போகுது. 7 வயசு பையனாக இருந்தவன் இப்போ 12 வயசு பையனாக யார், நம்ம ஜேகே தான். ஜோயாவுக்கு ஒரு 8 வயசு குட்டியாக ஆக நம்ம 16 வயசு பையனாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக டீனேஜ் அந்த ஒரு பியூப்பர்ட்டிலாம் இந்த டைமில் தான் இதுவாகுமா, அதெல்லாம் ஆகி அழகாக நம்ம டே வந்துட்டு இருக்கோம் அப்படி அந்த டீப் வாய்ஸில். ஓ மை காட், நீங்களே வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனால் கண்ணில் அந்த சோடா புட்டி மட்டும் போட்டிருக்கா அப்படி. ஓகே. ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் நம்ம ஜேகே படிச்சுட்ருக்கா அப்படி. மிடில் ஸ்கூலில் நம்ம ஹை ஸ்கூல்லையா ஹை ஸ்கூலில் டே படிச்சிருக்காரு. ஜேகே வந்து மிடில் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. பாப்பா வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்க. இப்போலாம் டே கிட்ட அவனுங்க கசின் வம்பு வச்சுக்கிறதே இல்லை. ஏன் எப்படி வச்சுப்பானுங்க, இவனை அடிக்க போனால் தான் கூட ஒருத்தன் குள்ள குஸ்கா வந்துட்டு அடிக்கிறானே, அதனால் வந்துட்டு அவனுங்க இல்லாத நாள் உன்னைய தூக்கி போட்டு இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க வந்து. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கசின்ஸுக்கு காண்டு இருக்குது நம்ம டே மேலே. பட் ஆனால் டேவை ப்ரொடெக்ட் பண்ண தான் ஜேகே எப்பயுமே இருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே விட்றானுங்க.
ஜேகே வந்துட்டு டே கூட இருக்கிறது செய்கிறது, நம்ம குக்கி வந்துட்டு டே கூட இருக்கிறது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நம்ம டேயோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் வந்து தனியாகவே இருப்பான் இத்தனை கசின்ஸ் இருந்தும். ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு நல்லா அவங்க கூட வந்து ஜெல்லாகி ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்களே, அப்போது எப்படி டே எங்கள் அண்ணன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு என்னதான் வந்து அவனும் ஒரு நம்ம ஊர் இது வாக்கப்படி மச்சான் முறை மாமாவோட பையன் அப்படின்லாம் இருந்தாலும் ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பழகுறாங்க. ரொம்ப நல்ல பாண்ட் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது. ஓகேயா, இந்த பக்கம் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு டேயோட அப்பா அம்மாவுக்கு தெரியும் கசின்ஸ் வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறானுங்க, டார்ச்சர் பண்ணுறானுங்க. இருந்தாலும் நம்ம ஃபேமிலி தான், என்ன பண்ணுறது, கசின்ஸோட பிள்ளைங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். பாட்டி தாத்தா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து டே கூட பாட்டி தாத்தா ரொம்ப வந்து அவனுக்கு கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அந்த புக்கு வந்துட்டு பாட்டி படிக்கும்போது இவனும் கூட சேர்ந்து படிக்கிறது செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிது நம்ம டேயுக்கு. ஆனால் இப்போ அவன் தனிமையாக போக்க வந்துட்டு டே அண்ணான்னு பின்னாடியே 2 குட்டீஸ் வந்து சுற்றிட்டு இருக்கா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடே ஆளை வந்துட்டு கடவுள் தேர்ந்தெடுக்க வெயிட் பண்ண, இந்த பக்கம் ஒருத்தவங்க என்ன நடக்க போதோ கடவுளே ப்ளீஸ் என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு மட்டும் வேண்டாம், என்ன நீங்கள் சூஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூட்டி போட்டு அவங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணாத நாள் இல்லை. இப்படியே வந்து வருஷங்கள் போய்கிட்டு இருக்கா. ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. குக்கி பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, குக்கி கண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் விட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவன் பேகை வச்சுட்டு, என்னாச்சு ஏன் அலறீங்க அப்படின்னு அவங்க அம்மா அலறதை பார்த்ததும் துடிச்சு போகிறான் புள்ள. அச்சோ இது அழலை, கண்ணில் தூசி விழுந்துச்சுடா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்க, என்னாச்சு அப்படி அம்மாவை ஐஸ் வைக்கிற போல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணவும் ஜேகே சிரிக்கிறான். அம்மா ப்ளீஸ் நான் டே அண்ணா கூட சம்மர் கேம்ப் போகவா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஹை ஸ்கூல் பசங்களுக்கு தானே, நீ ஹை ஸ்கூல் போகணும், அப்புறம் சம்மர் கேம்ப் போகலாம், ஓகேயா? சரி சொல்லு, உன் பாட்டி உன்கிட்ட ஒன்று கேட்க சொன்னாங்க, நீ பெரியவனாகி என்னாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே ஜேகே திருன்னு முழிக்கிறான். நானா அப்படின்ட்டு, நான் பெரிய ஃபுட்பால் பிளேயராவேன். ஃபுட்பால் பிளேயரா? அச்சோ, ஆனால் உன் பாட்டி உன்னை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களே. நோ வேமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். அவங்க சிரிக்க, இதே தான் நானும் சொன்னேன். என் அம்மா என்கிட்ட நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய நல்ல ஆராய்ச்சியாளர் ஆகணும்னு சொன்னாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ரிசர்ச்சிஸ்ட் ஆகணும்னு சொன்னப்போ, அம்மா நோம்மா நான் இனி ஸ்கூலுக்கே போகலன்னு சொல்லிட்டேன். ஆனால் உன் பெரியம்மா இருக்காளே சரியான போட்டிக்காரி, பரவாயில்லம்மா அவ கிடக்கிறா, கோவப்படாதீங்க, நான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆவேன்னு சொல்லிட்டா. அண்ட் அவள் டாக்டரும் ஆயிட்டா. இப்போ அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு நல்லது செய்கிறா. அவள் சில ஸ்பெல் யூஸ் பண்ணி அவங்க நோயை குணப்படுத்திடுறா தெரியுமா. அதனால் அம்மாவுக்கு அவள் தூரத்தில் இருந்தாலும் ரொம்ப செல்ல புள்ள. யார் அப்படின்னு ஜேகே கேட்க, யாரா, என் சிஸ்டர்டா, உன் பெரியம்மா சுகா அண்ணா இருக்கானே அவங்க அம்மா அப்படின்னு சொல்லவும், 5 வருஷம் ஆச்சு அவங்க மூஞ்சியை கூட இவன் பார்க்கல இல்லையா, சின்ன வயசில் பார்த்தது. யார் சுகா அண்ணா அப்படிங்கிறான் ஜேகே. அடப்பாவி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, தெரியல, எங்கே இருக்காங்க? அவங்க யூஎஸ்ஏல இருக்காங்க. ஃபைன், வாட் எவர். அவன் எனக்கு சிஸ்டர் மட்டும் இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூடயே இருந்தவ. ஆனால் இப்போது காலம் பிரித்து வச்சுருக்கு. இன்கேஸ் உனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ யார்கிட்ட போகணும் தெரியுமா? யார்கிட்டமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்டை. இதோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லி டைரி எடுக்கிறாங்க. இதோ இந்த டைரியில் அம்மா எழுதியிருக்கேன் அவங்க அட்ரஸ், நீ அவட்ட போகணும், ஓகேயா, நாளை பின்ன அப்படின்னு சொல்ல அவன் பார்க்குறான். ஓகேம்மா அப்படின்னு ஜேகே சொல்ல, குக்கி ஆமாம், அம்மா அப்பா இல்லைனாலும் நீ ரொம்ப போல்டாக தைரியமாக இந்த உலகத்தை, இந்த ஃபேமிலியை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், சரியா? ஆனால் எப்போவுமே உன் தங்கச்சியை கைவிட்டுறக்கூடாது, ஓகேயா? அவள் தான் உனக்கு எல்லாமே. நீ அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஓகேயா? உன் உயிருக்கு முன்னே அவள் உயிர் தான் நீ காப்பாற்றணும். புரியலம்மா குக்கி கண்ணா, எனக்கு ஏன்னு தெரில,
தோணுது. அப்பா அம்மா உங்களை விட்டு ரொம்ப தூரம் போக போகிறோன்னு சொல்லி. ஆனால் நீ கவலைப்படாத. அம்மா உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உன் டே அண்ணா இருப்பான். இந்த குடும்பம் உனக்கு துணையாக இருக்கும். இங்கே இருக்க யாருக்கும் தெரியாது. நான் விளையாட்டா கருவில் இருக்கப்போ அவன் சோல் கூட என் சோலை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு. அதை இப்போ வர என்னால் அந்த ஸ்பெல்லை ஏன்னு தெரில திரும்ப எடுக்க முடியல. ஸ்பெல்னா ஸ்பெல்லிங்காமா? இல்லை, ஸ்பெல்லிங் இல்லை. ஸ்பெல்னா மந்திரம், நமக்கு கிடைச்ச வரம், நம்ம கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நீ அடுத்த தடவை எங்கள் கூட இருக்கணும். உன் பாட்டி சொல்கிற மந்திரத்தை திரும்ப சொல்லணும், ஓகேயா? அப்போ உனக்கு நம்ம வணங்குற கடவுள் பவர் தருவார் அப்படின்னு சொல்ல ஜேகே அவங்க அம்மா சொல்கிறத அப்படியே கேட்குறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியல. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அப்படிங்கிறான். ஃபைன், ரொம்ப மொக்க போட்டுட்டனோ அப்படின்னு அவங்க கண்ணீரை தொடச்சிட்டே சொல்ல ஜேகே சிரிக்க ஆமாங்கிற மாதிரி சிரிக்க, அட பாவி சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லி, சரி வா அம்மா உனக்கு என்ன கேட்குறியோ செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஜோயா பாப்பாவுக்கு டேயானாக்கு பர்கர் வேணும், சீஸ் பர்கர் அப்படிங்கிறான். ஓ பர்கரா? அப்போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னதும் கண்டிப்பாக அப்படின்ட்டு கூட போக பாட்டி வராங்க ஆப்போசிட்டில். பாட்டியை பார்த்தாலே ஜேகேக்கு பயம். டே எப்படி பழகுறானோ அப்படி பழக மாட்டான் இவன். என்ன பண்ணுறீங்க கிச்சனில் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அம்மா நான் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லவும், ஓ குட். கீழே சைடில் ஜேகே ஒளிஞ்சிருக்கதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஓய் வாண்டு என்ன பண்ணுற நீ இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பாட்டி அப்படிங்கிறான். ஓ தட்ஸ் குட். சரி சொல்லு, நீ பெரியவனாகி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இப்போ தான் கரெக்டாக நம்ம புள்ள சொல்லிடும், நம்ம தான் ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு ஜேகே அம்மா நினைக்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்க்குறா. சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணடிக்க, ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிறான். அட பாவி அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க, ஃபுட்பால் பிளேயரா புல்ஷிட் அப்படிங்கிறாங்க பாட்டி. நோ, அதெல்லாம் சும்மா ஹாபீஸ் இருக்கணும், குட் ஃபார் லைஃப், பட் கெரியர் அது கிடையாது. நீ அவனுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி இவங்கள மிரட்டுற மாதிரி கேட்கவும், இல்லைம்மா சொன்னேன், ஆனால் இப்போவே போ, ஒரு நோட் எடு, 1000 times ஐ எம் கோயிங் டு பி எ கெமிஸ்ட் அப்படின்னு எழுதணும், சரியா அப்படின்றதும் இவன் கெமிஸ்டா அப்படின்னா அப்படிங்கிறான். அம்மா அவன் பாவம் குழந்த, நீங்கள் சொல்கிறது கூட அவனுக்கு தெரியல, அவனை போயிட்டு டேங்கிட்ட போ, நான் சொன்னதை சொல்லு, ஹீ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு பாட்டி சொல்லவும் அங்கேயே நிற்கிறான். வாட், சொல்கிறது கேட்கலையா? பசிக்குது பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி பார்க்குறாங்க. லைட்டாக அவன் சொல்கிறத கேட்டதும் சிரிப்பு வர, ஆனாலும் க்யூட்டாக அவன் சொல்லவும் சிரிப்பு வர, அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக பிள்ளைகிட்ட இருக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக, உன் பிள்ளை தானே அதான் அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இவங்க சிரிச்சுட்டு, குக்கி நீ டேயானா ரூமுக்கு போ, பாட்டி சொன்னதை செய், அம்மா ஸ்நாக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஓகே அப்படின்ட்டு இவனும் பார்க்குறான். ஓகேம்மா அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இருக்கக்கூடாதுடா ஓடிடணும் அப்படின்ட்டு ஓடு அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க. பசங்களுக்கு இந்த வயசில் எதை விதைக்கிறோமோ அதுவாக தான் வருவாங்க. பரவாயில்லம்மா, அவன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறானோ அதுவாகவே அப்படியே ஆகட்டுமே ப்ளீஸ். முடியாது, ஆல்ரெடி நான் உங்களுக்கெல்லாம் செல்லம் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஒன்றுமே ஆக விட மாட்டேன்னு என் மேலே பழி போடுறாங்க. இப்போ நான் சொல்கிறது தான் இந்த குடும்பத்தில் எல்லாரும் வேத வாக்காக பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன, எனக்கு எப்படி மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, டேயோட அம்மா நான் சொன்னேன்னு சிட்டியில் டாக்டரேட் பண்ணிகிட்ருக்கா. இப்போவே அவள் குழந்தைய அதே போல் வளர்க்குறா. ஆனால் உன் அக்கா, அவளை நம்பி அனுப்பினேன், ஆனால் அவள் எனக்கு பண்ணினது துரோகம் மட்டும்தான். மட் பிளட்டை பெற்றிருக்கா அந்த வேம்பயரோட சேர்த்து. பத்தாதுக்கு யார் என்னன்னு தெரியாத குழந்தை வேற. சீரியஸ்லி அவள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பவர்ஸ் வேணும்னு சொன்னான்னா நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க எங்கள் குழந்தைங்க தாம்மா அப்படின்னு சொல்ல, வாயை மூடு, உன் பிள்ளைங்களோட லைஃப்பை மட்டும் பாரு. ஜங்குக் ஜோயா மட்டும்தான் உன் குழந்தைங்க, நாட் எவ்ரி ஒன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லவும் இவங்க அப்படியே மனசுக்குள்ளே அப்பாடி அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட, சரி
குழந்தைங்க பசியில் இருப்பாங்க போ அப்படின்னு சொல்ல, ம் சரிம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி முதுகு மேலே ஜோயா படுத்துட்டு அவன் டேபிளில் உட்காந்து எழுதிட்டு இருக்கானா, இவ இந்த சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்ட்டு விளையாடுவாங்கல்ல, அது போல் தோளில் படுத்துட்டு டே கூட விளையாண்டுக்கிட்டு இருக்க இவங்க அம்மா வராங்க. ஜேகே இவன் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்க ஜேகே அழுதுகிட்டே ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி ஐ வாண்ட் டு பி எ ரிசர்ச்சிஸ்ட், ஐ வாண்ட் டு பி எ ரிசர்ச்சிஸ்ட்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டாங்க இது எடுத்துகிட்டு பர்கர் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வந்துட்டு வராங்களா, வந்துட்டு பசங்களை பார்க்குறாங்க. இவன் வந்துட்டு வாங்கடா சில குட்டீஸ், அம்மா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இதுவாக வந்து சொல்ல, வாவ்மா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி கையில் அப்படியே வாங்கி டேபிள் மேலே வைக்கிறான். எந்திரிடி குண்டத்தி, குழந்தை மேலே ஏறி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜோயாவை மிரட்ட சிரிக்கிறான். விடுங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, சைடில் குக்கியை பார்த்தா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, எத்தனை வாட்டி எழுதுன அப்படிங்கிறாங்க. 10 டைம் முடிச்சிட்டேம்மா அப்படிங்கிறான். 10 டைமா, ஐயோ இன்னும் 990 இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண, ஐயோ என் கை உடைய போதே அப்படின்னு ஜேகே கீழே விழுந்து ட்ராமா பண்ண, ஆமாம் என்ன எழுதிட்டுருக்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா, டேய் பாட்டி கெமிஸ்ட் ஆகணும்னு சொன்னாங்க, நீ ரிசர்ச்சர்ஸ்னு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நீ தானம்மா சொன்ன அப்படிங்கிறான். எது ஏதோ ஒரு இஸ்ட்டு குடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். முடியலை இந்த குடும்பத்தில் வந்தனே அப்படின்ட்டு அவன் எழுதிக்கிட்டு இருக்க, மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சாப்பிட்டுட்டே சொல்ல, இவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, உன் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா சம்மர் கேம்புக்கு அப்படின்னு சொல்லவும், நோமா ஆனால் அப்பா ஓகே சொல்லிட்டாரு, உன் அப்பா நீ என்ன சொன்னாலும் ஓகே தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கா. அந்த நேரம் ஞாபகம் இருக்கா, ஒரு மிரர் மூலியமாக இவங்க அம்மா, அதாவது எங்களோட அம்மா அவங்க அப்பா கூட கனெக்ட் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல நியூயார்க்கில் இருக்கப்போ, அதே போல் இப்போ வந்துட்டு, அதாவது அதே போல் இல்லை, இது பாஸ்ட், இதுதான் முன்னாடி அது பின்னாடி, ஓகேயா. ஸோ இவங்க நியூயார்க் சிட்டியில் இருந்து கயாட்டோவில் இருக்க விச்சர்ஸ் ரெசிடென்ஸில் இருக்கக்கூடிய அப்பாட்ட பேசியிருப்பாங்கல்ல, அதே போல் இப்போவும் ஒரு மிரர் வழியாக அவங்க ஜேகே அம்மா அவங்க புள்ள நல்லபடியாக கவனிச்சுக்கிறத பார்க்க, டேயும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் இவன் அந்த மிரரை பார்க்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பக்கத்தில் போக குக்கி நிமிந்து பார்க்குறான். இவங்க எப்படி கண்ணாடிக்குள்ளே வந்து அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு பார்க்குறான். கண்ணாடியில் தெரிறாங்கன்னு பின்னாடி போயிட்டு பார்க்குறான். காணோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்தால், குக்கி குட்டி ஹாய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஹாய் அம்மா அப்படிங்கிற இவன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐ வாண்ட் டு பி எ ரிசர்ச்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம், பட் ஐ ஆக்சுவலி வாண்ட் டு பி ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, புரியல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும் சிரிச்சுட்டு, ஒன்றும் இல்லைம்மா இவன் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொன்னானா பாட்டி காதை பிடிச்சி திரும்பி இம்போசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை பாட்டி, பரவாயில்ல நீ என்ன இப்படி போட்டு கொடுக்குற, நீ சொல்கிறத வச்சு அவங்க என் காதை இதை பிடிச்சி திருக போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லவும், அச்சோ பாவம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுறட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நானும் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறான். கீழே குட்டியாக ஜோயா அந்த கண்ணாடியை தடவி பார்க்க அவங்க அப்படியே அவங்கள தொட ட்ரை பண்ண, சாரி செல்லம் உன்னாலே என்ன தொட முடியாது, நான் சீக்கிரம் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி உன்னை அள்ளி தூக்கி கொஞ்சம் அப்படின்னு அவங்க சொல்ல, எப்படி இருக்கீங்க அண்ணி அப்படின்னு சொல்லி இவங்க ஜேகே அம்மா கேட்கவும், ஏதோ என்கிட்ட பக்கத்தில் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ண, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அம்மா டோன்ட் வரிம்மா, நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேன், என்னை இங்கே எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமே, அதனால தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். உன் குட்டியத்தை உன்னை நல்லா பார்த்துக்கிறாள்ல? ஆமாம்மா, நீ இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிம்மதியாக இருக்கேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீ நல்லா பார்த்துக்கிறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஷானி இட்ஸ் ஓகே. அண்ட் ஏதோ உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், சம்மர் கேம்ப் போகிறான், அம்மாட்ட கேட்டேன், அவங்க சரின்னு சொல்லிட்டு தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்களா, நான் அவனை அனுப்பிவிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் அவன் கூட இருக்கீங்க, அதான் அவங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாரு, நான்லாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு என்கிட்டலாம் என் பிள்ளை கேட்பானா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, மாமா ப்ளீஸ்மா அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, செல்லம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல,
அந்த நேரம் பார்த்து வேற ஒரு சவுண்டு. டேயோட அப்பா உள்ளே வராரு ரூமுக்குள்ளே. அவர் அப்படி ஒரு சம்மர் கேம்பில் தான் நான் உன் அம்மாவை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு டே அப்பா உள்ளே வர, ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிறாரு. யூ சீட்டர், நான் உங்ககிட்ட பேச வரல, என் பிள்ளைகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கோவமாக பேசவும், ஓகே ஓகே கண்டினியூ அப்படிங்கிறாரு. அண்ணி இன்னும் நீங்கள் கோவமாக இருக்கீங்களா, ஏன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, அஃப்கோர்ஸ் எஸ், இப்படிப்பட்ட சூனியக்கார குடும்பத்தில் என்னை மாட்டி விட்டுட்டாரே. அப்புறம் இவரை பற்றியும் இவர் ஃபேமிலி பற்றியும் நான் காதலிக்கிறப்போ இவர் என்கிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாரு. அண்டு அன்றைக்கி வெட்டிங் நைட் அப்போது நல்ல வேலை, தேங்க் காட், எனக்கு வந்த கார்டில் பாஸ்ன்னு வந்துருச்சு. என்னால் கேம் விளையாட முடியல, மயில் இலையில் உயிர் தப்பிச்சேன் தெரியுமா, இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் வைக்கிறாங்கள்ல, அதில் வந்து விளையாடுறவங்களுக்கு ஒரு சின்ன இது வந்து நலன் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கார்ட்ஸ்குள்ளே பாஸ் அப்படிங்கிற கார்டுமே இருக்கும். அந்த கார்டை எடுத்தோம்னா அவங்க அந்த கேமை விளையாட தேவையில்லை, பாஸ் அப்படின்ற மாதிரி, ஓகே, பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த கார்டு வந்ததுனால நான் உயிர் தப்பிச்சேன், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ண, அண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க. நோ டியர், நான் இவரை மன்னிக்கவே மாட்டேன், கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லி கத்த, சாரி ஹனி, ஐ வில் ஆல்வேஸ் ஹியர் வெயிட்டிங் ஃபார் யூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. டே வந்துட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு, கிளாஸ் போகணும், நீ பத்திரமா இருக்க. டேட்ட எனக்கு டைம் ஆகிடுச்சு, கிளாஸ் போகணும், நீ பத்திரமா இருக்கணும். அண்டு சம்மர் கேம்பில் உங்கள் அப்பா மாதிரி நீ எந்த பொண்ணையும் பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடக்கூடாது, ஓகேயா அப்படின்னு சொல்லி மிரட்ட, அம்மா என்ன யார் பாப்பா, என் கூட யாரும் ஃப்ரெண்டாக கூட ஆக விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் வாய்ஸில் இருக்க அந்த வலி அது புரியுது. இவங்க டேயோட அம்மாவுக்கும் அவன் கொஞ்சம் நேர்டாக இருக்கான்ல, ஸோ அதனால் பசங்க யாரும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் இந்த பக்கம் ஜேகேயோட அம்மா, அச்சோ ஏன் சொன்னான், நான் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி குக்கி கேட்க, டே நீ பையன், நான் கேர்ளை சொல்கிறேன் அப்படின்னதும், கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிறா. ஐஸ் மா, ஓகேம்மா பாய், யூ டேக் கேர், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்ல, அவங்களும் கண்டிப்பாடா கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மிரரில் அப்படியே கிஸ் பண்ணிக்க, அப்படியே அவங்க வந்துட்டு உருவம் மறைய இவன் அலறான். அந்த உருவம் மறைஞ்சதுக்கப்புறம் தேம்பிட்டே அலறான். அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். இவ்வளோ நேரம் ஏதோ நல்லா எப்படி சொல்கிறது, தைரியமான புள்ள, நான் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணல, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க இவங்களாம், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்க அம்மா உருவம் மறைஞ்சதுக்கப்புறம் அழுதுட்டுருக்க. அப்புறம் ஜேகேயோட அம்மா ஜேகே ஜோயாலாம் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. டே டோன்ட் வரி, நீ உன்னை செல்ஃப் எஸ்டீம் பண்ணிக்காத, தப்பு அது, ஓகேயா அப்படின்னு சொல்லி ஜேகேயோட அம்மா சொல்ல, கண்டிப்பாக என் டேக்கு அவன் ஆசைப்படுற போல், இல்லை நான் ஆசைலாம் படல, அண்ட் இன்னும் ஆசைப்பட்டா என்ன நடக்கணும், டே உனக்கு மேரேஜ் ஆகிற டைமுக்குள்ளே இந்த ரிச்சுவல்லாம் முடிஞ்சிடும், நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், நோமா ஆனால் இப்போ போய்ட்டு ஹோம் ஒர்க் பண்ண அப்படின்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு டே போயிடுற, ஓகேம்மான்னு சொல்லிட்டு போயிடான். டே இவன் ஜேகே திருப்பி, டேய் எவ்வளோ எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மா 15மா, டேய் என்னடா இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தான் எழுதியிருக்க அப்படின்னதும், மா நீங்கள்லாம் இருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் எப்படிம்மா நான் எழுதுறது அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானா நீ இதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே பேசாமல் சயின்டிஸ்டே ஆகிடுவா போல் அப்படின்னதும், வாட் அம்மா பாட்டி கெமிஸ்ட்னு சொல்லி நானே தெரியாமல் ரிசர்ச்சிஸ்ட்னு எழுதிட்டுருக்கேன், இப்போது சயின்டிஸ்ட் வேறு ஆகணுமா அப்படின்னு அவன் இது பண்ணவும், ஆயிஷ் சாரி ரிசர்ச்சிஸ்ட், சரி நீ என்னத்தோ ஆயித்தோல, அம்மா கிளம்ப பாய் அப்படின்னு சொல்லி போக டே சிரிக்கிறான். யூ டோன்ட் வரி, அண்ணன் நான் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகிடுவேன் அப்படின்னதும் இவன் ஒருத்தன் இன்னொன்று புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னால் ஒன்று தாண்டா ஆக முடியும் அப்படின்னு இவன் சொல்ல, ஏய் அண்ணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே மிரட்ட, ஓகே அண்ணா அப்படிங்கிறான். அதாவது இவங்க வீட்டில் வந்துட்டு இந்த மரியாதையாக கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு இதுவாக, ஸோ அதனால் அண்ணான்னு சொல்லணும், புரிஞ்சுதா, அப்போ தான் உன்னை பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லவும், ரியலி அப்படின்னு ஜேகே சொல்ல, கண்டிப்பாக நான் இங்கேருந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேறு ஊருக்கு போயிடுவேன், அப்போ உன்னையும் கூப்பிட்டு போயிடுறேன், ஓகேயா அப்படின்னதும், ஆனால் யூ நீட் டு ப்ராமிஸ் மீ, நீ கண்டிப்பாக நல்லா படிக்கணும், ப்ளஸ் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்,
கண்டிப்பா அண்ணா. ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல, கட் பண்ணா டேயுங்க கொஞ்ச நாள்ல அந்த சம்மர் கேம்புக்கு கிளம்பி போக, எல்லாம் அவங்கவங்க வேலை பார்த்துட்டுருக்க அந்த நேரம் மெய்ட்ல சிலரு, "ஹே! அக்கா வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லி இன்னொரு மெய்டு கிட்ட சொல்ல, எல்லாரும் சேர்ந்துட்டு, "அக்கா வந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. போயிட்டு பார்த்தா, அந்த வாசலோட அந்த சாரி ரெசிடென்சியோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஒருத்தவங்க நிக்கிறாங்க. "அக்கா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்துல போக, "வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லவும், "இல்ல, இல்ல. ஏய் நான் இங்க யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். நீங்க யார்ட்டயும் நான் வந்தத சொல்ல வேணாம். நான் என் தங்கச்சிய பார்க்க வந்தேன்" அப்படின்னதும், "நான் இப்போவே கிளம்பிடுவேன். அதனால ப்ளீஸ் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அவ எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா ரெட் மேடம்க்கு தெரிஞ்சா, "அம்மாவ நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க போங்க. உங்க வேலைய பாருங்க. கேட்டா நாங்க பார்க்கலன்னு சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லி வேக வேகமா அவ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க, அவங்க ரூம்ல தான் அப்படின்னதும், ரூம்ல குக்கியோட அம்மா இருக்காங்க. வந்தது யாருன்னா, சுகாவோட அம்மா. அவங்க வந்துட்டு, "ஹே பாப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிட, "ம் ஏய் அக்கா நீ என்ன இங்க?" அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்துல வர, அவங்க 2 பேரும் ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இத படிக்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, எல்சா, ஆனா இருப்பாங்கல்ல ஃப்ரோசன்ல, அது மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே 2 பேரும் ஹக் பண்றாங்க. "அக்கா என்னாச்சு? எப்போ வந்த? எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, "ஷ்! எதுவும் பேசாத. பசங்களாம் எங்க? உன் ஹஸ்பண்ட் எங்க? நீ என் கூட இப்பவே வா. கிளம்பு" அப்படின்னு சொல்லி கூப்பிட, "ஏன் அக்கா?" "இல்ல வேணாம். இங்க எதுவும் சரியா நடந்து முடியாது. இது நம்மளையும், நம்ம புள்ளைங்களையும் காவு வாங்க போது. நீ வந்துரு." "எங்க உன் ஹஸ்பண்ட்?" அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, "என்ன அக்கா? என்னாச்சு?" அப்படின்றாங்க. "நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். கடைசி பலிக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நான் பார்த்தேன். அம்மாவுக்கு வேண்டியது ரெட்டை உயிர். அவங்க அவங்க நம்மள கருவிலேயே கொல்ல பார்த்துருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்ம முக்கியம் இல்ல. அவங்களுக்கு அவங்க குடும்பம், அவங்க அப்பா, அம்மான்னு அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, அந்த வாழ்க்கைய திரும்பி கொண்டு வரதான் இந்த ரிச்சுவல். இது எல்லாமே. இது" அவங்க பேசிக்கிட்டே இருக்க, "ஷ்! வாய மூடு" அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே ஒரு இடத்துல ஒளிய வைக்க, "எங்க அவ?" அப்படின்னு சொல்லி பாட்டிம்மா கேட்டுட்டு உள்ள வராங்க. "ஆ யாரும்மா?" "அதான் உன் கூட பொறந்து என்னை ஏமாத்தின துரோகி" அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும், அவங்க வெளிய வராங்க மெல்ல. "அக்கா ஏன் வெளிய வர? போ" அப்படின்னு சொல்ல, "அம்மா வேணாம். உங்களோட தேவைக்காக நீங்க எங்கள" "வாய மூடு. கடவுள் ஏன் உனக்கு வருங்காலத்த காமிக்கிற வரத்த கொடுத்தாருன்னு தெரியல. இங்க இருந்து வெளிய போ. திரும்ப நீ வரக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "அம்மா இது இது சரியில்லம்மா" அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கல. பின்னாடி இருந்து ஒருத்தர் வேக வேகமாக வந்து ஒரு ஸ்பெல்லை போட அவங்க மேலே டெலிபோர்ட் ஆகி இங்கே, அதாவது விச்சஸ் ரெசிடென்சியில் இருந்தவங்க யார், சுகாவோட அம்மா, யூஎஸ்ஏல வந்து ஒரு ரோடு கிட்ட வந்து நிற்கிறாங்க. இருட்டாக இருக்குது அந்த இடமே. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே புரியல. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு, "யூ பீச் விச்சஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஒரு ட்ராக் அந்த சாரி ஒரு ட்ரக்கு அந்த நேரம் பார்த்து செம்ம சவுண்டு ஹார்ன் பண்ணிட்டு வர, இவங்க அந்த வெளிச்சத்தை பார்க்குறாங்க. அப்படியே பறந்து அடிச்சுட்டு விழ, அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா ரொம்ப ரத்தம் போய் செஞ்சு அவங்கள எப்படியோ உயிர் பிழைக்க வச்சுருக்காங்க. ஆனால் பிரெயின் டெட் ஆன மாதிரி கோமாக்கு போயிடுறாங்க. நல்லா தலையில் அடிபட்டு இருக்குது. அப்புறம் என்ன, இவனா சுகாவை அவங்க அப்பா தான் வந்துட்டு வளர்க்குறாரு. ப்ளஸ் ஆசை மனைவி அவர்கிட்ட வந்துட்டு கூட சொல்லாமல் தான் வந்து அவங்க தங்கச்சியை பார்க்க இவங்க ஜப்பானுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க. இவருக்குமே வந்துட்டு தெரியாதா, இவ எப்படி அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னா ஒரே மைண்டு குழப்பமாக இருக்குது. எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்க, இந்த பக்கம் தங்கச்சி கதறி அழுதுட்டுருக்கா. "அம்மா அக்கா ஏதோ சொல்ல வந்தா" அப்படின்னு சொல்ல, "இங்கே பாரு செல்லம், அவள் சொல்கிறத நம்பாத என்ன, ஆ அம்மாவை நம்பு. நான் பெத்த பசங்களை கொல்ல நினைப்பேனா சொல்லு? உனக்கு தெரியும்ல, வெளியாட்களுக்கு மட்டும்தான் சாவு, நமக்கில்ல. அதுவும் இல்லாமல் நான் ஏன் எல்லாரோட உடலையும் இத்தனை வருஷம் பதப்படுத்தி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் நான் கொண்டு வருவேன். அம்மாவை நம்பு" அப்படின்னு சொல்ல,
இவங்க பார்க்குறாங்க. அவங்க அம்மாவ பார்த்துட்டே சைட்ல அவங்களோட கசின் ஒருத்தர் ஓகேயா? அவர் தான் வந்துட்டு இந்த டெலிபோர்ட் பவர் அவருக்கு இருக்கு. இவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்க அந்த நேரம் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் போல, இந்த மாரி வந்து அவ வந்துட்டா வந்து ஏதோ தப்பா இவகிட்ட வந்து சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. வந்ததுமே அந்த ஆளு என்ன நெனச்சானோ, ஏது நெனச்சானோ தெரியல. ஆல்ரெடி மத்த கசின்ஸ்லாம் இவங்க மேல லைட்டா காண்டுல இருக்காங்கல்ல. டப்புன்னு தூக்கி டெலிபோர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல உட்டாரு. அவங்க அம்மா வந்து பேசி கூட முடிக்கல அதுங்களையும். திரும்பி அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. "உனக்கு எவ்வளோ தைரியம்? உன்னை யார் இந்த மாரி பண்ண சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப அவள எங்க வந்து இது பண்ணியிருக்க, செஞ்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது ஒண்ணும் இல்லம்மா, யுஎஸ்லயே தான் நான் விட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவரும் வந்துட்டு சொல்றாரு. இந்த பக்கம் பார்க்குறாங்க. இவங்க ரைட்டு நாம உள்ள வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. தப்பிக்கணும்னு நெனச்சா கூட மொத்த குடும்பமும் நம்மள வச்சு செஞ்சுருவாய்ங்கன்னு நெனச்சுட்டு, நம்ம ஜேகேயோட அம்மா அமைதியா இருக்க, அவங்க அம்மா கண்ல கண்ணீரோட அழுதுட்டு, அவங்க ரூமுக்கு வந்துட்டு போக, யாரு பாட்டிமா, அங்க மேயர் உட்காந்துருக்க, "விக்டர்" அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி அழுதுட்டு போறாங்க. "என்னாச்சு? ஏன் அழறம்மா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவரு பதட்டப்பட, "நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். நம்ம பொண்ண நம்ம பொண்ண கொன்னுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "வாட்? என்ன உளற? அவ எங்க? அவள என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி அவர் வந்து போக, "சின்னவ இல்ல, பெரியவ" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், அவ இப்போ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, "ஏன் இப்படி பண்ண? ஆ அவ எல்லாத்தையும் தப்பா கணிச்சிட்டா. அவளால எதிர்காலத்த கணிக்க தானே முடியும். அது சரியா இருக்குமான்னு அவளுக்கு தெரியாதே விக்டர். அவளுக்கு என்னாச்சு? சொல்லு. அவளுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி இவரு கேட்க, "அவள" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வந்திருப்பாங்க இல்லையா? இவங்க ரூமுக்கு வர நேரத்தில, தான் பொண்ணு நல்லா இருக்காளா? அப்படின்னு சொல்லி என்னதான் டெலிபோர்ட் பண்ணி விட்டாலும், தான் பொண்ணு நல்லா இருக்காளான்னு இவங்க பார்க்குற அந்த டைம்ல பார்த்தா, கரெக்ட்டா அவங்களுக்கு ட்ரக்ல அடிபட்ட அந்த விஷுவல் தெரிய, "ஐய்யய்யோ! நம்ம பொண்ண கொன்னுட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் தாத்தா பார்க்குறாரு. இவரு வேக வேகமா கிளம்பி போறாரு. "எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பொண்ண பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் வரேன்" அப்படின்னதும், "நீ உனக்கு இந்த கோட்டை தானே முக்கியம். ஆ இதுக்காக தானே எல்லாம் வந்துட்டு பண்ற. உன் நாங்கலாம் உன் குடும்பம் இல்லல்ல. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ நீ நினைக்க மாட்டேங்கிற. உன் அப்பா, அம்மா மேல நீ வச்ச அன்ப ஏன் உன் கூட இருக்க எங்க மேல வைக்கலம்மா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, இவங்க அப்படியே பார்க்குறாங்க. "நானும் வரேன்" அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட, "இல்ல நான் மட்டும் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, "விக்டர் நோ! என்னை விட்டு போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரொம்ப சோகமா அந்த மந்திர தொட்டி இருக்க ரூம்ல அப்படியே உட்காந்துருக்க, "இன்னும் 4 உடல்" அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வருது. இவங்க பார்க்குறாங்க. "கண்டிப்பா, கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். கூடிய சீக்கிரம் நீங்க கேட்டது போல 2 ஆணையும், 1 பெண்ணையும் நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்ல, "இறுதி பலி எனக்கு இரட்டை கரு வேணும்" அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. இரட்டை கருவா? ஏன் ஏன் பொண்ணுங்களா? ஆனா நீங்க என் ரத்தத்துல பொறந்த யாரையுமே வேணான்னு சொன்னீங்களே! உங்களுக்கு மனிதர்கள் தானே வேணும்? அந்த தொட்டியில தண்ணி ஒரு மாரி அப்படியே ஆக்ஸிலேட் ஆகுது. சுழல் போல ஃபார்ம் ஆக வேணும் அப்படின்ற மட்டும் அது சொல்லுது. இவங்க பார்க்குறாங்க, அமைதியா இருக்காங்க. "ஜாக்கிரதையா இரு. வருங்காலம் உனக்கு வலி கொடுக்க போகுது" அப்படின்னு சொல்ல, "என்ன வலி?" அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, "அடுத்த பலியில நீ நினச்சது போல நடக்காது" அப்படிங்கிறாங்க. "ஏன்? எதனால?" அப்படின்னு சொல்லவும், "உன் மூத்த பொண்ணு உனக்கு செஞ்ச துரோகத்தை போல உன் இளைய பொண்ணும் செய்ய போற. நீ கேட்டது உனக்கு கிடைக்கணும்னா 2 உயிர்ல 1 உயிர் இருள் உலகத்துக்கும், இன்னொரு உயிர் நீங்க வாழ்ற இந்த மனிதர்கள் உலகத்துலேயும் இருக்கணும். 10வது பலி வர இது நடக்கணும்." "சரி, ஆனா இதில் என் பொண்ணு என்ன பண்ண போறா? என்ன துரோகம்?" அப்படின்னு சொல்லி இவங்க பதட்டமாக கேட்க, "இரு உயிரும் உடலை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா, இரு உயிருமே இருள் உலகத்துக்கு வந்துருச்சுன்னா, யாரு கேட்பா? அந்த மற்றொரு உயிர் திரும்பி மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்துக்கு வரணும்னு சொல்லி. இப்போ வர நம்ம வீட்டில் இறந்தவங்க எல்லாம் அவங்களோட ஜோடியை பிரிஞ்சு இருக்காங்க. உயிர் இருள் உலகத்துக்கு போயிருக்கு, ஆனால் உடல் இங்கே தான் இருக்குது. கடைசி பலிக்கு அப்புறம் மனைவியை இழந்த கணவனோ இல்லை கணவனை இழந்த மனைவியோ அவங்க மந்திரம் சொல்லி என் காதல் எனக்கு வேணும்னு கேட்டாதான் அந்த உயிர் இருள் உலகத்துல இருந்து திரும்ப வரும். அப்போ அப்போ
தடுத்து நிறுத்து, இல்லைன்னா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்க, இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு நியூஸ் பேப்பர், எப்படி ஜேகேக்கு த்ரெட்டன் நியூஸ் பேப்பர் போச்சோ அதே போல் ஒரு நியூஸ் பேப்பர் பாட்டி பார்க்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா, நேற்று நைட்டு கடலுக்குள்ளே போன கயோட்டோவோட போலீஸ் சீஃபும் அவர் மனைவியவும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க. ஆனால் வெளியே இருக்க உலகத்துக்கு எப்படி நியூஸ் இருக்குன்னா, அவங்க கடலுக்குள்ளே போயிருக்காங்க, அப்போ ஏதோ நடந்திருக்கு, அப்படியே காணாமல் போயிட்டாங்க. அந்த நேரம் எப்போ அவங்க காணாமல் போனாங்கன்னா சரியாக ஒரு 2 மணி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 2 மணிக்கு இவங்களை இங்கே என்ன பண்ணணுமோ பண்ணணும் போல், ஓகேயா. ஆனால் வெளியே என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி அந்த ஷெரீஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல் தான் இப்போ சொல்ல போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் இன்வைட் மாதிரி வந்திருக்கு. பாட்டி செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா இதுலேயே ஹிண்ட்டு கொடுத்துச்சுல 2 பேரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஷெரீஃப் விஷயத்தில் என்னாச்சு, ஷெரீஃபு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவர் இது வரைக்கும் ஊர் பக்கம் திரும்பி வரல. ஆனால் அவங்க ஒய்ஃப் மட்டும் திரும்பி வராங்க செய்கிறாங்க இல்லையா. ஆனால் இதில் என்ன போட்டிருக்கு, 2 பேருமே கடலுக்குள்ளே போனவங்கள காணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. சரி, ஓகே செல்லக்குட்டீஸ், இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா. டாடா, டேக் கேர், அன்யோங். ஆனால் நான் சொல்லியிருந்தேன்ல விச்சஸ் ரெசிடென்சி 13 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 13 வரைக்கும் வராது. எக்ஸ்ட்ரா ஐ திங்க் தெரியல, கொஞ்சம் எபிசோட்ஸ் வரும், ஃபியூ எபிசோட்ஸ், லைக் ஒரு 5ஆவது வரும்னு நினைக்கிறேன். ஃபைன், ஓகே, டாடா, டேக் கேர், அன்யோங், லவ் யூ.